அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள் நண்பர்களே. இது ஒரு 20 ரூபா பைமெட்டல் 75th இண்டிபெண்டன்ஸ் டே அகம் சீரியல் ஒரு டபுள் மெட்டல் காயினு யூஎன்சி 2022 உள்ள ஹைதராபாத் மின்ட். 2022 உள்ள ஹைதராபாத் மின்ட்டு 100 காயின் ஒரு பாக்கெட்டு ஃபுல்லாக யூஎன்சி இப்போ தான் உடச்சி போட்டேன். வேணுங்க வாங்கிக்கோங்க. யூஎன்சி காயின்னு பவுனாக இருக்கும், தங்க பவுன் மாதிரி. யூஎன்சி இருக்கையிலேயே உங்களுக்கு வேணுங்க தான் 5 10 வாங்கி உங்களோட சேஃப்டியில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரேர் மின்ட்டு. இது கேட்டகரி காமன் தான். இதனால் எப்போவுமே இந்த ஹைதராபாத் மின்ட் அப்படின்னா எந்த காயினாக இருந்தாலும் கொஞ்சம் ரேர் ஆயிரும். 20 ரூபா காயின் இருக்கிறவங்க விட்டுருங்க, இல்லாதவங்க இதை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. நான் புக்கை வச்சு ரெஃபர் பண்ணி தான் ஒவ்வொன்றையும் நான் பதிவு போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் மொத்தம் 21, 22, 23 3 வருஷங்களில் இது வெளியிட்டிருக்காங்க. இப்போ 24 வந்துருச்சு. இந்த 3 வருஷத்தில் மட்டுமே 9 விதமான நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. இந்த 9 விதத்தில் 2021 மட்டும்தான் ஸ்கேர் ஐட்டம், மற்ற எல்லாமே காமன் ஐட்டம் தான். மற்ற எல்லாத்தையுமே ஸ்கேர் ஆக்குறதும் ரேர் ஆக்குறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அது இந்த புத்தக வெளியீட்டாளர்களுக்கும் நாணய விற்பனையாளர்களுக்குமே அதில் தொடர்பு உண்டு. இவங்களே ஒன்றோட ஒன்றா கலந்து பேசி தான் இந்த இதில் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மற்றபடி கவர்மெண்ட் வெளியிட்ட நாணயங்களுக்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இவங்க யார்? இவங்க ஒரு கூட்டணி எப்படி அமைச்சிருக்காங்க. இந்தியா லெவலில், வேர்ல்டு லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில். அந்த புக் அடிக்கையிலே இவங்களை கலந்து அடிப்பாங்க. ஒன்றா உட்காந்துக்கிட்டு இது என்ன ரேட்டு போடலாம், இது என்ன ரேட்டு போடலாம், இல்லை கூட்டுவோமா, குறைப்போமா, இது போகுதா, இது போகலையா, மார்க்கெட்டில் எது ரீச் ஆகுதுன்னு சொல்லி. நம்ம சவுத் இந்தியனில் சேல்ஸ் பண்ணுற அவ்வளோ டீலர்ஸ்களும் நார்த் இந்தியாவோட தொடர்பு உண்டு, வடநாட்டுக்காரங்களோட தொடர்பு உண்டு. ஹிந்தி மொழி, இங்கிலீஷ் மொழி நல்லா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் இந்த வியாபாரத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே வரலாம். நமக்கு ஹிந்தி ஓரளவுக்கு தெரியுமே தவிர சரளமாக அவங்கள மாதிரி பேச தெரியாது. ஆனால் ஹிந்தி பேசினாலும் புரியும், எழுத்துக்களும் வாசிக்கவும் தெரியும். முறைப்படி ஒரு 6 மாதம் படித்து எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ண ஆள் தான். இருந்தாலும் அதுக்குரிய நேர காலங்கள் இப்போ நமக்கு ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. இது கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருக்குது. இது ரொம்ப மஞ்சளாக இருக்குது. ரொம்ப மஞ்சளாக ஒரு சில நாணயங்கள் இருக்குது. கொஞ்சம் மஞ்சள் அதிகம் உள்ளதான், உள்ளது மட்டும். நல்ல குட் கண்டிஷனான காயின். நான் இப்போ மேக்ஸிமம் ஓல்டு காயினாக இருந்தாலுமே நான் அதுலேயும் யூஎன்சி கேட்டகரி பார்த்து தான் வாங்குறது. நஞ்சு போன பேப்பர்ஸு, தேஞ்சு போன காயின்ஸ்லாம் வாங்குறது இல்லை. நம்மகிட்ட எல்லாமே சேர்ந்து போச்சு. அதனால் இருக்கிறதில்ல இந்த அதுக்காண்டி இப்போ 92, 93, 94, 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபாயிலலாம் நீங்கள் யூஎன்சியை தேடினீங்கன்னா அது கிடைக்கிறது கஷ்டம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ இந்த நாணய சேகரிப்பை பற்றி மக்களிடம் இந்த அளவுக்கு இப்போ இருக்கின்ற அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடையாது. நாங்கள்லாம் ஓடி 1 2 பொறுக்கி நாங்கள் சேர்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ காயினுக்கு ஃபோல்டர்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆல்பம்லாம் கிடையாது. அதெல்லாம் வெளிநாடுகளில் இருந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில் அந்தளவுக்கு பெரிய அளவில் கிடையாது. இப்போ தான் ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆகி நல்லா போயிட்டு இருக்குது. நாணயங்களோட விலைகள்லாம் இப்போ தெரியாது. 1 ரூபா காயினா 1 ரூபா 2 ரூபாய்க்கு வாங்குவோம், அல்லது 1 ரூபாய்க்கே தான் வாங்குவோம். இன்னொன்று தெரியுமா, நல்ல ரேரான காயின், படம் போட்ட காயின் ஒரு 2 ரூபா காயின் இருந்துச்சு அப்படின்னா அதை 1 ரூபாய்க்கு வாங்குவோம். இது செல்லாது, இப்போ பாதிக்கு பாதி கொடுங்க அப்படிமோ. இப்போ அப்படி இல்லை, இப்போ அதுக்கு தான் ரேட் அதிகம். ஓல்டு இஸ் கோல்டு, பழமை என்றும் புதுமையே அப்படிங்கிற மாதிரி இப்போ பழைய நாணயங்களுக்கு விலை அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ 2025 பிரித்து புக்கு வரல. புக்கு அதில் என்னென்ன ரேட்டுன்னு தெரியும். இல்லை காமன் பூரா ஸ்கேர் ஆயிரும், ஸ்கேர் பூரா ரேர் ஆயிரும். அதனால் கிடைக்கிற சமயம் பிற்காலத்தில் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி யாரும் அசால்ட்டாக இருக்காமல், கிடைக்கின்ற சமயம் நிறைய வாங்க வேண்டாம். 5 10 வாங்கி உங்களுடைய சேகரிப்பில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன நிம்மதி அவ்வளோதான். சின்ன விஷயங்களில் நீங்கள் நிம்மதி அடைஞ்சாலே உங்களுக்கு பெரிய நிம்மதி கிடைக்கும்.
வீட்டில் நீங்கள் பாத்ரூமில் குளிக்கிறீங்க, குளித்து முடித்தோடனே உங்கள் கையில் உங்கள் துணைவியார் ஒரு துண்டு எடுத்து கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணும். அப்படியே மெய் மறந்து சிலுத்து போவீங்க. குளித்து முடிச்சோன்னு ஒரு துண்டு கையில் கொடுத்தா, அது ஒன்றும் பெரிய வேறு மலை வர விஷயம் கிடையாது. ஒரு துண்டு எடுத்து இந்தாங்கன்னு கொடுத்துட்டாலே உங்களுக்கு பாதி சந்தோஷம் எனக்கு கிடச்சிருச்சு. பாத்ரூம்குள்ளே குளிக்க போகல, ஒரு நல்ல சோப்பு அங்கே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல சந்தோஷம். அந்த தண்ணி ரொம்பவும் குளிராமல் ரொம்பவும் சூடாக இல்லாமல் ஒரு வெதுவெதுப்பாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன சந்தோஷம். பல்லு தேய்க்க போகல அந்த ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா சந்தோஷம். அந்த ப்ரெஷ்ஷுக்கு எடுக்கிற பேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா அது ஒரு சந்தோஷம். வெளியே வந்து அந்த குளித்து தலை தூத்தி முடிச்சுட்டு சாமி கும்பிட போகிற சமயம் அங்கே ஒரு விபூதி அந்த தட்டில் இருந்துச்சுன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் பத்தி ஏற்றி பொருத்தி வைக்க போனீங்கன்னா அந்த டப்பாவில் 2 பத்தி இருந்ததுன்னா ஒரு சின்ன சந்தோஷம். அதை விட பெரிய சந்தோஷம் அந்த பத்தியை பொறுத்ததுக்கு தீப்பெட்டியும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். பத்தி இருக்குது, தீப்பெட்டியை காணும், தீப்பெட்டி எங்கே அப்படின்னு அங்கே இங்கே சுற்றி தேடிட்டு வரணும். இது எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு டிஃபன், ஒரு 2 இட்லி 3 இட்லியும் சாப்பிட போகிறீங்க. அது கொஞ்சம் அம்சமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். பிடிச்ச சட்னி சாம்பார் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் முடிச்சு நீங்கள் பேண்ட் ஷர்ட்டை போட்டு இன் பண்ணுறச்சுமே இந்த பெல்ட்டு கைக்கு கிடச்சின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பெல்ட்டு கை கிடச்ச அப்புறம் நீங்கள் காலை ஷூ கட்டுறாங்க, அந்த ஷூவும் சாக்ஸும் நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் சந்தோஷம். அதில் ஒரு சாக்ஸ் தான் இருக்கும், ஒன்று காணாமல் போயிருக்கும். இப்போ மகன் பேரன் பேத்தி யாராவது எங்கிட்ட தூக்கி போட்டிருப்பாங்க. அது சின்ன சின்ன சந்தோஷங்கள். நீங்கள் டியூட்டிக்கு கிளம்பி வெளியே போயில ஒரு பால்காரன் ஏத்தாப்பில் வந்தோம்னா சந்தோஷம். ஒரு நல்ல ஒரு தீர்க்க சுமங்கிலே ஒரு பெண்மணி ஏத்தாப்பில் வந்தால் ஒரு சந்தோஷம். நமக்கு பிடித்த ஒரு நண்பன் ஏத்தாப்பில் வந்தால் உனக்கு ஒரு சந்தோஷம். இதுக்கு ஆப்போசிட்டெலாம் நான் உங்களை சொல்ல விரும்பலை. நான் திரு அருட்பாவே சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். திரு மருள்பா சொல்ல விரும்பலை. ஏன்னா திரு இருள்பாவும் சொல்ல விரும்பலை. திரு அருட்பா. திருனா மரியாதைக்குரிய, அருள் என்றால் நல்ல வாக்கியங்கள், பா என்றால் பாடல்கள் அல்லது செய்யுள்கள் அல்லது வாக்கியங்கள். அதான் திரு அருட்பான்னு. இந்த நல்ல விஷயங்களை மட்டுமே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். சின்ன சின்ன சம்பவங்கள் உங்களுக்கு திருப்திப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் பெரிய சம்மதத்தை அடைவீங்க. இந்தியாவிலேயே ரஜினிஷ்னு சொல்லி ஒரு சாமியார் வட மாநிலத்தில் இருந்தார். அவரை படித்து வரைட்டாங்க. அமெரிக்காவே இறந்து ஒன்றார். அவருக்கு இன்னொரு பேர் வந்து ஓஷோ. சிற்றின்பத்தின் மூலமே பேரின்பத்தை தேடலாம் அப்படின்னாரு. அந்த வார்த்தை கரெக்டு. சின்ன சின்ன இன்பங்கள் மூலமே நீங்கள் பெரிய இன்பத்தை தேடலாம், பெரிய இன்பம் கிடைக்குங்கிறது கரெக்டு. அதுக்கப்புறம் இன்னொரு சில வார்த்தைகள் சொல்லுவார், அது தவறு. சின்ன சின்ன சந்தோஷங்கள் மூலமாக பெரிய சந்தோஷத்தை அடையலாம், சின்ன சின்ன நிம்மதிகள் மூலமாக பெரிய நிம்மதியை அடையலாம். இதெல்லாம் உண்மை தான், இதில் தப்பு கிடையாது. அதுக்காண்டி நீ யார் வேண்டுமானாலும் யாரோட வேண்டுமானாலும் நீ சேர்ந்து கொள்ளலாம் என்பது தவறு. அது நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை அனுமதிக்க முடியாது. வாழ்த்துக்கள். உங்கள்கிட்ட நிறைய காலையில் பேசிகிட்டே இருக்கேன். இன்றைய பொழுது எல்லாத்துக்கும் நல்ல பொழுதாக இருக்கட்டும். காயின் நீங்கள் வாங்குங்க, வாங்காமல் போங்க, அது உங்கள் இஷ்டம். தேவைப்படுறவங்க வாங்குவாங்க, தேவைப்படாதவங்க வாங்க மாட்டாங்க. யாரையும் வாங்க சொல்ல வேண்டிய, கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்படுபவர்கள் வாங்குவார்கள், ஆட்டோமேட்டிக்காக வாங்குவாங்க. நம்ம வாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்படாதவர்கள் வாங்க மாட்டார்கள், அவங்க நீங்கள் வாங்க சொன்னாலும் வாங்க மாட்டாங்க. அது வேறு அவசியம். யாருக்கும் வேணும்னா வாங்கிக்கோங்க. இது ஒன்றும் ஊசி போகிற வியாபாரம் கிடையாது, அழுகி போகிற வியாபாரம் கிடையாது. இது நாட்களும் வருடங்களும் போக போக இது இனிமேல் ஏன்ட்ட யூஎன்சியாக தான் இருக்கும். சேல் ஆகலையான்னு சொல்லிட்டு நான் மாற்றலாம் மாட்டேன். எப்போ முன்னாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம். குறைஞ்சது இது காலியாகிற வரைக்கும் இருக்கும், ரொம்பவும் வாங்க மாட்டேன். நன்றி. சந்தோஷமாக இருங்க. வேணுங்க வாங்கிக்கோங்க. ஒரு காயின் 45 ரூபா. நன்றி.